ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வேளையில் இந்த நாளில் உங்களை சந்திக்கும்படியான செய்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, மெய்யான ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இருதயத்திலுள்ள எல்லா பாவ அந்தகார இருளை அகற்றிவிட்டு நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாவத்தின் பிடியிலே நாம் இருக்கும் பொழுது அந்த பாவம் என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை இந்த தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒளியாய் வந்திருக்கிறார். 1 யோவான் 1:9 தெளிவாக சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியாய் வந்தார், நமக்கு வழியாய் இருந்தார், நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக நாம் பார்க்கப்படும் பொழுது உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதுல ஒரு மாபெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் தெளிவாக சொல்கிறது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவனாகிய கர்த்தரை பின்பற்றும் பொழுது அந்த ஜீவ ஒளியை இந்த கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கப்படும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தின் பிடியிலே அக்கிரமத்தின் சடியிலே அகப்பட்டு கொண்டிருந்த நம்மை விடுவிப்பதற்காக வந்தவர்தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. தேவன் இன்றைக்கும் அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியான தேவன் யாருடைய இருதயத்தில் இருக்கிறாரோ அந்த இருதயமெல்லாம் பாவ இருளிலிருந்து ஒரு விடுதலையை பெறக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாவ இருளிலிருந்து நம்மை மீட்பெடுப்பதற்காக வந்தவர்தான்